இப்போ நீங்கள் உட்காரும் பொழுது நீங்கள் குனிஞ்ச பொசிஷன்லேயே நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய சிறுநீரகம் கல்லீரல் இதுக்கெல்லாம் போகக்கூடிய சிக்னல் தடைப்பட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் ப்ராப்ளம் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வந்து போகக்கூடிய சிக்னல் தடைப்பட்டு கான்ஸ்டிபேஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்படியே நீங்கள் அதிகமாக அப்படியே குனிஞ்சு பெண்டு போட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் தன்னைத்தானே சரி பண்ணுற பக்குவத்தில் இருக்கிறதுனால இங்கே கம்ப்ரஸ் ஆகி இந்த மாதிரி வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம்லாம் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் இங்கேருந்து அலாட் பண்ணோம். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இர்ரெகுலர் பீரியடு ஓவர் ப்ளீடிங்கு இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு ரீசனும் இதுதான். அவங்க உட்காரும் பொழுது இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் எப்பயுமே சோஃபாவில் உட்காந்து இப்படியே பெண்டு போட்டு இப்படியே குனிஞ்ச நிலையிலேயே உட்காடுறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் அலர்ட் ஆகணும். உட்காரும் பொழுது நிம்மதி நிலையில் உட்காரணும். அப்போ இப்படி நீங்கள் குனிஞ்சு உட்காரும் பொழுது என்ன பண்ணுன்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பாருங்க. நீங்கள் குனிஞ்சு உட்காரீங்கன்னா இது கிட்னி பெண்டு போட ஆரம்பிக்கும்.